ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்தவரையும் ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேயும் கவர் ஆகும், நம்ம பாலிட்டிலையும் கவர் ஆகும். சரிங்களா, நம்ம இதை பார்க்கலாம். சரிங்களா, டீட்டெயிலாக டீகோட் பண்ணிடலாம். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் 12th புக்கில் இருக்குது. அதை நான் கொண்டு வந்திருக்கேன். 12th புக்கில் இருக்கிறதும் கொண்டு வந்திருக்கேன். உள்ளாட்சிக்கு எப்படி நிதி பங்கீடு இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கரண்ட் ஆஃபீஸில் யார் தலைவராக இருக்கா, 16வது நிதிக்குழு என்ன அப்படின்றதும் அதையும் சேர்த்து பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஓகேவா? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்ன ஆர்டிக்கல்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆர்டிக்கல் 280 படி இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. சரிங்களா, ஆர்டிக்கல் வந்து 280 இதுதான் அரசியலமைப்பு சட்டம் நிதிக்குழு உருவாக்கப்படுகிறது. இதன் பேஸ் பண்ணி தான் நிதிக்குழு உருவாக்கப்படுகிறது. 1951 ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது. அதனுடைய ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னா கேசி நியோகி. நிறைய முறை கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி நீதித்துறை சார்ந்தது. ஓகேங்களா, அப்படின்னா என்னங்க, குவாசி ஃபெடரலிஸ்ட் நீதித்துறை சார்ந்ததுன்னு சொல்கிறது அது நிதின்னு சொல்லிட்டு பிரிண்டாக இருக்குது. குவாசி ஃபெடரல் ஜுடிஷியல். ஓகேவா, இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டினுங்க. இது வந்து ஒரு நீதித்துறை சார்ந்தது, ஒரு பகுதி நீதித்துறை சார்ந்தது. சரிங்களா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அதில் அப்பாயின்மெண்ட் பண்ணுற 4 பேரில் ஒருத்தரை வந்து நீதித்துறை சார்ந்தவரை ஜுடிஷியல் சார்ந்தவரை போகிறாங்கன்றதால இது ஒரு பகுதி நீதித்துறை சார்ந்த பகுதி அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். ஓகேவா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுகள் அல்லது குடியரசுத் தலைவர் காலம் இருக்கும் வரை பதவியில் இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் தான் இது வந்து தலைவரை நியமனம் பண்ணுறது. ஓகேவா, இந்த அமைப்பு ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்கள் கொண்ட 5 நபர்கள் இடம்பெற்றிருப்பாங்க. ஓகேவா, இதனுடைய செயல்பாடுகள்னால் வரி வந்து பார்த்தீங்கன்னா பகிர்வு பண்ணும். இப்போது மத்திய அரசினுடைய நிகர வருவாய் வந்து மத்திய மாநில அரசுக்கிட்டே பகிர்ந்து கொடுக்கும். வரி பகிர்வு. இந்த கிராண்ட் இருக்குல்ல, ஆர்டிகல் 265 மானியமா. இப்போ மானியம் அப்படின்றது மாநிலங்களுக்கு 275. ஓகேவா, மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் நிதி அதிகாரங்கள் அடிப்படை கொள்கைகளை வழிவகுக்கிறது தான் அந்த கிராண்ட்ஸு. அதே மாதிரி உள்ளாட்சி நிதி ஆதாரங்கள். அப்போ மாநில நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரையின்படி தான் பஞ்சாயத்துக்கு எவ்வளோ ஃபண்டு வேணும், நகராட்சிகளுக்கு வளங்களை பெருக்குவதற்கு நிதியை வந்து பார்த்திங்கன்னா வழிமுறை அதிகப்படுத்த வழிமுறைகளை கொடுக்கிறது. அறிக்கை தாக்கல். தனது அறிக்கையை குடியரசுத் தலைவரோட ஃபினான்ஸ் கமிஷனுக்கு கொடுப்பாரு. குடியரசுத் தலைவர் பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுவார். இதுதான் அந்த சர்க்கிள். சரிங்களா, அதிகார வரம்பு பொறுத்தவரையும் நிதிக்குழுவுடைய பரிந்துரைகள் அனைத்துமே ஆலோசனை அட்வைசரி மட்டும்தான். அவற்றை ஏற்பது மறுப்பதும் மத்திய அரசுடைய முடிவாகும். நீங்கள் எதை வேணாலும் கொடுக்கலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஆனால் முடிவெடுக்கும் அதிகாரம் உங்களுக்கு இல்லை அப்படின்றது ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. சரியா, 16வது நிதிக்குழு 16th ஃபினான்ஸ் கமிஷன் 2026. இது தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகரியா. இதில் செக்ரட்டரி யாருன்னா ரித்விக் ரஞ்சனம் பாண்டே. உறுப்பினர்கள் பார்க்க வேண்டும். சரியா, இதனுடைய செயல்பாட்டு காலம் வந்து பார்த்தோன்னா 2026 ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 2031 வரையும் இருக்கும். ஆனால் இது எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023லே ஏற்படுத்தப்பட்டது. பழைய ஃபினான்ஸ் கமிஷன் 2025 கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிவிடுவாங்க. அதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். இதில் வரியாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, இப்போது இந்த மாநிலங்களுக்கான வரி வரம்பில் ஜிடிபியுடைய பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 10% புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கு. சரியா, இது முக்கியங்க. மாநிலங்களுக்கிடையே அந்த பிரிவு இருக்குல்ல, வரி பகிர்வு இருக்குல்ல, ஜிடிபியினுடைய பங்களிப்பு 10% முக்கியத்துவம் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு. அது தெரிஞ்சுக்கணும். சரியா, இதில் கொஸ்டினாக கேட்கும்போது நிதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா,
கொஷினாக கேட்கும்போது இதை பார்த்துக்கணும். சரியா? அரசியலமைப்பு எந்த விதியின்படி நிதிக்குழு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 280. நிதிக்குழுவை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நிதிக்குழு அமையுது. நிதிக்குழுவில் எத்தனை உறுப்பினர்கள்? 1+4 5 பேர். ஃபர்ஸ்ட் தலைவர் யார்? கேசி நியோகி. நிதிக்குழுவுடைய பணி என்ன அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வரி வருவாய் வந்து பகிர்ந்து கொடுக்கறது. அப்போ பரிந்துரைகளை கட்டாயமானதா? இல்லை, ஆலோசனை மட்டும்தான் செய்யும். அவங்க பரிந்துரை கட்டாயமாக்க முடியாது. தனது அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் யார்கிட்ட பார்லிமெண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணுவார். ஓகேவா? பஞ்சாயத்துகளுக்கும் நகராட்சிகளுக்கும் நிதி ஆதாரங்களை பெருக்க பரிந்துரை யார் செய்வாங்க அப்படின்றது இதுவரையும் கேட்காத கொஷினு எதிர்பார்க்கலாம். ஃபினான்ஸ் கமிஷன் தான். ஏன்னா பஞ்சாயத்து லெவலில் இவங்க பண்ணுறாங்களான்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லிட்டுருவீங்க. அது இல்லை, தப்பாக போயிடும். பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஏரியா முக்கியம். 16வது நிதிக்குழுவினுடைய தலைவர் யார்? அரவிந்த் பணக்காரியா. இவருடைய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஏப்ரல் 1லேருந்து தொடங்கி மார்ச் 31 2031 வரையும் இருப்பார். 16வது நிதிக்குழுவுடைய செயலர் யாருன்னா ரித்விக் ரஞ்சனம் பாண்டே. இவங்களும் முக்கியமானது. 16வது நிதிக்குழுவின் முக்கியத்துவம் பெற்ற அளவுக்குள் என்ன ஸ்கேல் என்ன வச்சுருக்காங்கன்னா ஜிடிபியுடைய பங்களிப்பு 10% மாநிலங்களுக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. நிதி ஆயோக்குடைய தலைவர் தெரியும், பிரதமர். 26ல் நிதி ஆயோக்குடைய புதிய துணை தலைவர் யாருன்னா அசோக்குமார் லஹரி அப்படின்றவங்க இருக்காங்க. சிஇஓ யாருன்னா நிதி சிப்பர் அப்படின்றது இருக்காங்க. சரியா? இது தெரிஞ்சிக்கினா போதுமானது. இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம படிக்கிறதுக்கு இப்போ பார்த்ததுக்கு கவர் ஆகி தான் வரும். சரியா? இப்போ வந்து ஸ்கூல் புக்கில் எக்கனாமிக்ஸில் 12th புக்கில் வந்து இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஷின் ஏரியா. சரியா? ஃபஸ்ட்டு குழு வந்து 1951 ஏற்படுத்துகிறாங்க. தலைவர் யாருன்னா கேசி நியோகி. எந்த காலகட்டத்தை செயல்படுதுன்னா 52 57. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் 56. சரியா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏகே சந்தா இருந்திருக்காரு. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பிவி ராஜமன்னார் இருந்திருக்காரு. ஐந்தாவது குழு வந்து மகாவீர் தியாகி இருந்திருக்காரு. ஐந்தாவது யார்? மகாவீர் தியாகி. ஆறாவது வந்து பார்த்தா பிரம்மானந்தா ரெட்டியும். ஏழாவது இருக்குல்ல சால்ட்டு. இவர் காலத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா 7வது நிதிக்குழு நீடிக்கப்பட்ட ஏழ்மை கோடு என்ற புதிய கருத்தை ஏற்படுத்தியது. நீட்டிக்கப்பட்ட ஏழ்மை கோடு. இது ஒரு கீ ஃபேக்டர் தான். ஏழ்மை கோடுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய கருத்தை வந்து பதிவு பண்ணது யாரானா இந்த சால்ட்னு இருக்கார்ல 7வது நிதிக்குழு. இது முக்கியங்க. இது பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். 8வது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 8வது வந்து பார்த்தீங்கன்னா சாவான். 9வது வந்து பார்த்தீங்கன்னா சால்வி. ஓகேங்களா? இது ஏற்படுத்தப்பட்டது 1987 ஏற்படுத்தப்பட்டது. 10வது பந்த். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10வது பந்த் 1992 ஏற்படுத்தப்பட்டது. 95லேருந்து 2000 வரையும் ஆக்டிவில் இருந்திருக்காங்க. சரியா? 11வது வந்து குஸ்ரே. இதுவும் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. 12வது ரங்கராஜன், தமிழ்நாடு சேர்ந்தவர். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 13 14 15 இருக்குல்ல. 14 வந்து பார்த்தோன்னா ஒய்வி ரெட்டி. இதோட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேல்கர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நந்தகிஷோர் சிங் இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி அவரை பற்றியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த வரிசையில் 16வது நிதிக்குழு 2023 ஏற்படுத்தப்படுது. இது ஏப்ரலில் 1லேருந்து தொடங்கி மார்ச் 31 2031 வரையும் இவர் ஆக்டிவில் இருப்பார். யாருன்னா அரவிந்த் பணக்காரியா. சரியா? இதை தாண்டி என்னென்னா 80வது சட்ட திருத்தமானது 10வது நிதிக்குழுவை பரிந்துரைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்றாங்க. இந்த 10வது நிதிக்குழு இருக்குல்ல பந்த், இது ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு ரீசன் என்னென்னா இதுக்கு ஒரு தனி சட்ட திருத்தமே பண்ணியிருக்காங்க. 80வது சட்ட திருத்தத்தின்படி தான் 10வது நிதிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய பரிந்துரையின்படி தான் 10வது நிதிக்குழு கொண்டு வரப்படுகிறது. 9க்கு அப்புறம் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10வது நிதிக்குழு பரிந்துரையை கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். சரியா? இதே தான் நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதில் தான் இதுவும் இருக்கும். சில பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பில் 280வது ஆர்டிக்கல் படி நிதிக்குழு சட்டப்படியான ஒரு அமைப்பு. இது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடின்னு சொல்கிறாங்க.
கான்ஸ்டியூஷன் பாடின்னு சொல்கிறாங்க. 1951 மத்திய அரசு மாநில அரசுக்கிடையே நிதி உறவை வரையறுப்பதற்காக அமைக்கப்பட்டது தான் இது தெரிஞ்சுக்கணும். நிதிக்குழுவினுடைய முதன்மை பொறுப்புகள்னு பார்த்தோன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பொறுப்பு. முதன்மை பொறுப்பு எதுனா சமநிலையின்மையை குறைக்கிறது. சமநிலையின்மை குறைக்கிறது அப்படின்னா என்னங்க? இப்போது செங்குத்து சமநிலைமை வெர்டிக்கல் இம்பேலன்ஸு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு இடையே நிதி பகிர்வு சமநிலைமையை குறைக்கிறது. இது வெர்டிக்கல் பேலன்சிங் சொல்லுவாங்க. அதாவது வெர்டிக்கல்னால் செங்குத்து இம்பேலன்சிங்கு. இன்னொன்று என்னென்னா ஹரிசாண்டல் இம்பேலன்ஸு பகிர்வு, அதாவது கிடைமட்ட சமமின்மை வெவ்வேறு மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நிதி ஆதார சமநிலைமை குறைத்து மாநிலங்களுக்கு ஒற்றுமை வளர்க்குறது. உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிக்கணும், ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்தவரையும் வெர்டிக்கல் இம்பேலன்ஸ் யாருக்கு வைப்பாங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு தான் வெர்டிக்கல். 2 மாநிலங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஹரிசாண்டல். இது பார்த்து வச்சுக்கணும். இது கொஷின் ஏரியா, இது பார்க்கணும். சரிங்களா? கூற்று காரணத்தில் இதில் லாக் பண்ணுவாங்க, இது தெரிஞ்சுக்கணும். இதுதான் முதன்மை வேலையாக இருக்குது. சரிங்களா? முதன்மை பொறுப்பாக. 2வது நிதிக்குழுவுடைய அமைப்பினுடைய காலமுறை எப்படிங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காலம். ஓகேவா? 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அமைச்சிருவாங்க. இதெல்லாமே ஒவ்வொரு கொஸ்டினையும் இதுலேருந்து தான் மேக் பண்ணுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணுவாங்க. இது ஒரு தற்காலிக அமைப்பு, இதுவும் ஒரு கொஸ்டின். சரியா? இது ஒரு டெம்பரவரி பாடின்னு சொல்லுவாங்க. எப்போ வேணாலும் தூக்கலாம். ஓகேவா? முன்கூட்டிய நியமனம். இப்போது முன்கூட்டிய நியமனம்னா இப்போது 16வது நிதிக்குழு இருக்குது. ஆக்சுவலாக இது 14வது நிதிக்குழு அப்போ 2013 அமைக்கப்படுது. அதனுடைய ரெக்கமெண்டேஷனு 15லேருந்து ஆக்டிவில் 20 வரையும் வரும். சரியா? ஓகேவா? ஒய்வி ரெட்டி இருந்தார். 15வது பார்த்தீங்கன்னா 2017 அமைக்கப்பட்டது. அது 2020 ஏப்ரல் 1லேருந்து 2025 மார்ச் வரையும் இருந்தது. கரெக்டாக? இப்போது யார் இருக்காங்கன்னா 2026 வரையுமா? ஆமாம், மார்ச். அப்போ 2026 மார்ச் ஏப்ரல்லேருந்து 1லேருந்து 2031 வரையும் யார் இருக்காங்கன்னா அரவிந்த் பனகாரியா இருக்கார். இது கரண்ட்டு. சரியா? ஓகே. இவங்க 14வது நிதிக்குழு பார்த்தாச்சு, 15வது நிதிக்குழு பார்த்தாச்சு. அரசியலமைப்பு விதி 280 நிதிக்குழுவினுடைய பணி என்ன? 3 நிதிக்குழு. அப்போ பணிகள் சொல்கிறது என்னென்னா ஆர்டிகல் 280 3ன்றது நிதிக்குழுவுடைய பணிகள். ஓகேவா? அது கொஸ்டின் கேட்கலாம். இந்திய குடியரசுத் தலைவருக்கு பின்வரும் விவகாரங்கள் பரிந்துரை வழங்கப்படுகிறது. என்னென்ன பரிந்துரை கொடுக்குறாங்கன்னா நிகர வரி வருவாய் ஒதுக்கீடு. ஃபஸ்ட்டு என்னது? வரி ஒதுக்கீடு, நிகர வரி வருவாய் ஒதுக்கீடு. சரியா? அப்போது மத்திய அரசுடைய வரி வருவாய் மாநிலத்துக்கு பங்கு வைக்கிறது, பிரித்து கொடுக்கறது, ஒதுக்கீடு பண்ணுறது. சரியா? மத்திய அரசு மாநில அரசுக்கு வரி பகிர்ந்து கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு அவருடைய வேலை. சரியா? முக்கிய பரிந்துரைகள். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா மானிய கோரிக்கை. சரிங்களா? மானியம் கோரிக்கை என்னது? மானியம் கோரிக்கை இது முக்கியம் இல்லை. ஆர்டிகல் 275 என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு மாநிலத்திற்கும் வழங்க வேண்டிய மானிய அளவு பற்றியும் பெறுவதற்கான தகுதி பற்றியும் இந்த உறுதி செய்வது யார்கிட்டன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். இதுவும் குடியரசுத் தலைவர் தான். கொஸ்டின் கேட்பாங்கப்பா. நிதி அமைச்சர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து திடமான நிதி மேலாண்மைன்னு சொல்லிட்டு டாப்பிக்கில் நிதி மேலாண்மையில் ஒரு நல்ல திடமான நிதி மேலாண்மை நிலைநாட்டும் வண்ணம் குடியரசுத் தலைவரால் பார்வைக்கு கொண்டு வரப்படும் இதர விவகாரங்கள். அப்போது எடுத்துக்காட்டு கடனை தீர்க்கிறது, அதே மாதிரி இயற்கை சீற்றங்களுக்கான ஃபண்டு, துணை ஆயத்தீர்வை இதெல்லாமே எதில் வரும்னா திடமான நிதி மேலாண்மையில் வரும். இதுவும் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது, இது தெரிஞ்சுக்கணும். சரியா? வரி பங்கீடை பொறுத்தவரையும் இப்போ 41% தமிழ்நாடு, 59% பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஆண்டுக்கான நிதியை பங்கீடு சொல்கிறாங்க. இதை தாண்டி நம்ம டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் அடுத்த டாப்பிக்கில். இதை சார்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிவிடுவோம், அப்போ சொல்லிடுவேன். ஓகேவா? இது வரையும் புரிஞ்சுதா? அடுத்து பார்க்கலாமா? உள்ளாட்சி நிதி அப்படின்னா லோக்கல் ஃபினான்ஸ் அமைப்புன்னு சொல்லுவாங்க. உள்ளாட்சி நிதி என்பது இந்தியாவில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளான லோக்கல் பாடிஸு நிதி மேலாண்மை பற்றியது. நம் நாட்டில் தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய 4 உள்ளாட்சி அமைப்புகள் எதெல்லாம் அப்படின்னா, 1 கிராமம், வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம ஊராட்சின்னு சொல்லுவாங்க. 2வது என்னது?
டிஸ்ட்ரிக்ட் போர்டு, அதாவது ஜில்லா பரிஷத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் போர்டுன்னு சொல்லலாம், இல்லை ஜில்லா பரிஷத்து, மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்பு. இன்னொன்று நகராட்சி, முனிசிபாலிட்டி சொல்லலாமா, மாநகராட்சின்றது முனிசிபல் கார்ப்பரேஷன் சொல்லலாமா. இந்த 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 உள்ளாட்சி அமைப்புகள் வந்து தமிழ்நாட்டில், நம் நாட்டில் தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடியது. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்தது தான், இது மிஸ் பண்ண வேணாம், பார்த்துடலாமா. வில்லேஜ் பஞ்சாயத்து பொறுத்தவரை, கிராம ஊராட்சி பொறுத்தவரையும் ஊராட்சியுடைய எல்லை, சரியா. அப்போ தோற்றம் என்னென்னா, ஊராட்சி எல்லை வரம்பு என்பது ஒரு வருவாய் கிராமமாக பார்க்கப்படுகிறது, ரெவன்யூ கிராமமாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் 2க்கு மேற்பட்ட சிறிய கிராமங்கள் இணைந்து ஒரு ஊராட்சியாக செயல்படுறாங்க. அப்போ வருவாய் பேஸ் பண்ணி தான் அந்த கிராம எல்லை வந்து வரையறுக்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும், சரியா. அப்போ பணிகள் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னா, குடிமை மற்றும் பொருளாதார பணிகளை மேற்கொண்டு சிறிய இடர்பாடுகளை உள்ளூர்லேயே அகற்றுறது, சரியா. சிறிய இடர்பாடுகளை உள்ளூர்லேயே அகற்றுறது. 2வது சாலைகள், தொடக்கப்பள்ளிகள், கிராம சுகாதார நிலையங்களை நிர்வாகம் செய்கிறதும் யாருன்னா இந்த கிராம பஞ்சாயத்து, வில்லேஜ் தான். அதுக்கடுத்து வந்து குடிநீர் குடிக்கிறது, வேளாணுக்கு குடிநீர் வழங்குறது, குடிநீர் கொடுக்கறது, தேவையான நீர் வழங்குறது, பண்ணை பராமரிக்கிறது, அங்கன்வாடி, சேமிப்பு கிடங்கள் மேலாண்மை செய்வது எல்லாமே இவங்களுக்கு தான். இவங்களுடைய வரி வருவாய் என்னங்க, கிராமத்தில் என்ன வருவாய்னா என்னென்ன இருக்குன்னா, பொது சொத்து வரி, நிலம் மீதான வரி, தொழில் வரி, அது இல்லாமல் விலங்குகள் வாகனங்கள் மீதான வரி, அதுக்கப்புறம் வந்து பிறப்பிறப்பு மீதான வரி, உழைப்பாளர்கள் மீதான வரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்க்குறாங்க, பிறப்பு இறப்பு, உழைப்பாளர்கள் வரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிற வரிகளாக எதெல்லாம் வருதுன்னா, சேவை வரி, நுழைவு வரி, திரையரங்க வரி, புனித இடங்களுக்கான வரி, திருமணம் மீதான வரின்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிற வரிகளில் வருது, சரிங்களா. கட்டுப்பாடு என்னன்னா, மாநில அரசின் அனுமதியுடன் மட்டுமே கிராம ஊராட்சிகளில் வரி விதிக்கப்படுகிறது. வரி விதிப்பின் சில வரம்புகள் உள்ளது. கட்டுப்பாடுன்றது முக்கியங்க. இதுதான் வந்து அந்த கொஷினு, இதுதான் கட்டுப்பாடு. இது கொஷின் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, மாநில அரசின் அனுமதி மட்டுமே கிராம ஊராட்சிகளால் வரி விதிக்கப்படுகிறதா, சரியா. ஸ்டேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரியை வந்து கிராமத்தில் வந்து விதிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பு வரி சில வரம்புகளும் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ மாவட்ட வருவாய் வாரியங்கள் சொல்லிட்டு போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஜில்லா அமைப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன, அனைத்து கிராமங்கள் பகுதியையும் உள்ளடக்கிய ஒரு மாவட்ட அளவில் தோற்றுவிக்கப்பட்டவை. இவை வரம்பில்லை என்பது அந்த வருவாய் மாவட்டம் முழுமைக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரம்பில்லை, வருவாய், அந்த வருவாய் பெற மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்றாங்க. பணிகள்னால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா, மாவட்ட அளவில் தோற்றுவிக்கப்படும் கிராம ஊராட்சிகளுக்கு தேவையான உதவிகளை செய்யும். மாவட்டத்திற்கு வளர்ச்சிகள திட்டங்களில் முறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தும். மாவட்ட லெவலில் தோற்றுவிக்கப்படும் உதவிகள், திட்டங்கள், இதுக்கெல்லாம் இது வேலை செஞ்சு கொடுக்கும் அப்படின்றாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய முக்கிய ஆதாரங்கள், இதுதான் கொஸ்டின் ஏரியாவை கேட்பாங்க. கிராமத்துக்கும் சரி, மாவட்ட வாரியங்களுக்கும் சரி, மாவட்ட வாரியங்களுக்கும் இது கொஸ்டின் கேட்பாங்க. இது பார்த்து வச்சுக்கோங்களேன். மாநில அரசிடம் பெறும் மானியம், சரிங்களா. 275 ஆர்டிக்கலு, ஓகே. அதே மாதிரி நிலத்தீர்வைகள், அதுக்கப்புறம் சுங்க கட்டணம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருவாய் ஆதாரங்களாக பார்க்கப்படுகிறது. ஓகே. அடுத்து பாருங்கள், சொத்துலேருந்து பெறுகின்ற வருமானம், மாநில அரசிலிருந்து பெறக்கூடிய கடன்கள், அதுக்கப்புறம் வளர்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு மேற்கொள்ளப்படும் திட்டங்கள், மானியங்கள், இதுவும் சரி. பொருட்காட்சி தான் நடத்துகிறாங்க, ஓகேவா, கண்காட்சி தான் நடத்துகிறாங்களா, அதில் வர்ற வருமானம் இங்கே வந்து மாவட்டத்துக்கு போயிடும், சரியா, மாவட்ட ரெவன்யூக்கு போயிடும். அதே மாதிரி மாநில அரசு ஏற்கொண்ட சொத்து வரியும் பிற வரிகளும் வந்து போயிடும், சரிங்களா. அதே மாதிரி நகராட்சி அமைப்புகள் பொறுத்தவரை என்னென்னா, நகராட்சி இதில் தோற்றன்னு பார்த்தோன்னா, நகர்ப்பகுதியில் ஏற்படுத்தப்படும் உள்ளாட்சி அமைப்பாகும். கட்டுப்பாடுன்னா அனைத்து பணிகளும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் வரும். இதுவும் மாநில அரசு கண்ட்ரோல், சரியா. முக்கிய பணிகள்னால் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுகாதாரம், ஓகேவா. முக்கிய பணிகளாக எதெல்லாம் பார்க்குறாங்கன்னா, சுகாதாரம், கட்டமைப்பு, சேவைகள், கல்வி, பொழுதுபோக்கு அப்படின்றது எல்லாத்தையும் லிஸ்ட்டு பண்ணுறாங்க. சுகாதாரன்றது துப்புரவு, பொது சுகாதாரம், தூய்மை
படுத்துறது இதெல்லாம் சரியா. கட்டமைப்புனா சாலை தெருவெல்லாம் இருக்குல்ல, விளக்குகள், குடிநீர், இந்த பூங்காக்கள் பராமரிக்கிறது. சேவைகள் பார்த்தோன்னா குடிநீர் வழங்குறது, பாதாள சாக்கடை உதவி இதெல்லாம். கல்வின்னு பார்த்தோன்னா தொடக்க கல்வி, சுகாதார நிலையங்களில் மற்றும் கால்நடை மருத்துவங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. பொழுதுபோக்குன்னா பொருட்காட்சி, கண்காட்சி வந்து அமைக்கிறது இதெல்லாம் இவங்களுடைய முக்கியமாக. சரி, இவங்களுக்கான டேக்ஸ் வருவாய் எப்படி வருது அப்படின்னா சொத்து வரி, சொத்துக்கள் மீதான நேரடி வரி இருக்குது, அந்த வரியும். அதுக்கடுத்து பொருள் வரி, பொருள் மீதான வரி, பொருள் வரி. அப்புறம் தொழில் வரி. தொழில் வரின்னா தனிப்பட்ட தொழில், வணிகம், வேலைவாய்ப்புனா தொழில் வரி வரும். அதே மாதிரி இதர வரிகள், வாகனங்கள், விலங்குகள், திரையரங்குகள் மீதான வரி, இதர வரிகள் வரும். அதுக்கப்புறம் அரசு மானியம், அரசிடம் பெறப்பட்ட ஒரு அந்த உதவி வந்து அரசு மானியம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிதின்னு சொல்லுவாங்க, இதுவும் முக்கியம். அடுத்து மாநகராட்சி, முனிசிபல் கார்ப்பரேஷன். முனிசிபல் கார்ப்பரேஷன் பொறுத்தவரையும் இது பார்த்துக்கணுங்க. மாநகராட்சியின் தோற்றமும் அமைப்புன்னு பார்த்தோன்னா அதிகாரம் வந்து நகராட்சின்னு ஒப்பிடும்போது மாநகராட்சி மிக பரந்த அதிகாரங்களும் அதிக சுதந்திரத்தன்மை கொண்டது. சரிங்களா, சுதந்திரத்தன்மை அதிகமாக இருக்குது. இதில் வந்து தேவைன்னா நகர மக்கள் தொகையை விட வேகமாக அதிகரித்து வர்றது நிலையில் அதற்கேற்ப மாநகராட்சியினுடைய பணிகளை வந்து விரைந்து முடிக்கணும் அப்படின்ற தேவைக்காக தான் அதிகாரங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதன்மை பணிகள்ன்றது டவுன் பிளானிங் சொல்லுவாங்க. டவுன் பிளானிங்னா நகர திட்டமிடுதல் தான் ஃபஸ்ட்டு. சரியா, நகர திட்டமிடுதல் எதில் வரும் அப்படின்னா முனிசிபாலிட்டியில் தான் வரும். சரி, முனிசிபாலிட்டின்றது மெட்ரோபாலிட்டனில் வரும். சரியா, மாநகராட்சியில் வரும். ஓகேவா. டவுன் பிளானிங் கட்டமைப்புக்கு அடிப்படை வசதிகள், பாதுகாப்பான குடிநீர் வழங்குறது, முறையான பாதாள சாக்கடை வசதி ஏற்படுத்துறது, ஸ்லம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, நகர்ப்புற குடிசை பகுதிகளை பயன்படுத்துதல், இதெல்லாம் கொஷின் ஏறிங்க, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கேட்கலாம். அப்போ வருவாய் ஆதாரங்கள் பார்த்தோன்னா இதெல்லாம் வருவாய்னா சொத்து வரி, சொத்து மீதான வரி. மாநகராட்சி மிக முக்கிய மற்றும் முதன்மையான நேரடி வருவாய் ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி பயன்பாட்டு வரிகள், அதாவது நகர எல்லைக்குள் இயங்கும் வாகனங்களும் விலங்குகள் மீதான வரி வந்து பார்த்திங்கன்னா யார் டேக்ஸ் பண்ணுவாங்க? இது கார்ப்பரேஷன் தான் போடும். சரிங்களா, ஒரு விலங்குகள் மீது டேக்ஸும் வாகனங்கள் மீது டேக்ஸ் எல்லாம் கார்ப்பரேஷன் போகிறது தான். வாழ்வாதார வரிகள்னா வணிகம், வேலைவாய்ப்பு, அதான் இது ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும். சரிங்களா, அடுத்து திரையரங்கு வரி, காட்சி வரி, நகரத்துக்குள் கொண்டு வரும் பண்டங்கள் மீதான வரி, விளம்பரங்கள் மீதான வரி, நுழைவு வரி, முனைம வரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கும்? இந்தியாவுடைய நகராட்சி, மாநகராட்சி கிட்டே இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு மாநகராட்சி எப்போ கேட்பாங்கள்ல, முதல் மாநகராட்சி 1688 செப்டம்பர் 29 சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவிலே முதல் மாநகராட்சி. அன்று கிழக்கிந்திய கம்பெனி இருக்கும். சரிங்களா, லண்டனுக்கு அடுத்தபடியில் இரண்டாவது உலகில் பழமையான மாநகராட்சி நம்ம மாநகராட்சி தான். சரியா, இப்போது தற்போது மாநகராட்சியுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படி 25 மாநகராட்சி இருக்குது இப்போது. ஓகேவா, 25 மாநகராட்சி இருக்குது. இதுவும் கொஷினாக கேட்பாங்க, இதுவும் கொஷின் ஏரியாங்க, இதுவும் பார்க்கணும். ஓகேவா, இப்போ 18வது திருவண்ணாமலை, 11 புதுக்கோட்டை, இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். லிஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் 4 மாநகராட்சி, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி ஆகியவை நகராட்சிகளை மாநகராட்சியாக உயர்த்துனாங்க. அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் முதல்வராக இருந்தவர் பண்ணது. அதை பார்த்து வச்சுக்கோங்க, கொஷின் ஏரியா தான். சரியா, அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது அதெல்லாம் நான் சொல்லிடுறேன், மாநகராட்சி லிஸ்ட்டு. ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ். ஓகேவா, இதில் வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆகி வரும், இதை முடிச்சுக்கலாம். ஓகேவா, அரசியலமைப்பு சார்ந்த அடிப்படை தகவல் ஆல்ரெடி பார்த்தா ஆர்டிகல் 280 படி நிதிக்குழு உருவாக்கப்படுகிறது. 1950 ஃபர்ஸ்ட் நிதிக்குழு தலைவர் யார்? கேசி நியோகி. இது ஒரு நீதித்துறை சார்ந்தது சொன்னல. இது கொஷின் ஏரியா. கொஷின் எல்லாம் தூக்கின்னு வந்து ஒரு பிடிஎஃபாக போட்டு வச்சுருக்கேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர், இதுவும் கொஷின் ஏரியா. இதனுடைய அமைப்பு ஒரு தலைவர் 4 உறுப்பினர், இதுவும் கொஷின் ஏரியா. குடியரசுத் தலைவர் தனது உத்தரவின் குறிப்பிடும் காலம் வரை தான் பதவிக்காலம் இருப்பாங்க, இதுவும் கொஷின் ஏரியா தான். எல்லாமே கொஷின் ஏரியா தான் தூக்கி வந்து வச்சுருக்கேன். சரியா, இவங்களுடைய செயல்பாடும் அதிகாரங்கள் பொறுத்தவரையும் வரி பகிர்வு, மத்திய அரசினுடைய நிகர வருவாய் வந்து மத்திய மாநில அரசுக்கு பகிர்ந்து கொடுக்கும், மானியங்கள் கொடுக்கும். 275 சொன்னல ஆர்டிக்கல். மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் நிதி, மாநிலங்கள் அடிப்படை கொள்கைகளை வகுக்கும். அதே மாதிரி
உள்ளாட்சி நிதி ஆதாரங்கள் பார்த்தோன்னா மாநில நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரைகளின்படி பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளினுடைய வளங்கள் பெருக்குவதற்காக மாநில தொகுப்பு நிதின்னு சொல்லிட்டு அதை அதிகப்படுத்த வழிமுறைகளை நம்மளுக்கு சொல்லுவோம். சரியா? அறிக்கை தாக்கல் தனது பரிந்துரைகளை குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும். அது நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இரு அவையிலும் தாக்கல் செய்யப்படுவார். யார்? குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் அதிகார வரம்பு பார்த்தோன்னா நிதிக்குழுவின் பரிந்துரைகள் அனைத்தும் ஆலோசனைகள் அட்வைசரி மட்டுமே, அது ஏற்பது மறுப்பதும் மத்திய அரசுடைய முடிவு. அது நான் சொன்னல, அதுவும் கொஷின் ஏரியா. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா 16வது நிதிக்குழுவுடைய தலைவர் யார்? அரவிந்த் பனகரியா. செயலர் யார்? ரித்விக் ரஞ்சனம் பாண்டே. உறுப்பினர்கள் பார்த்தோன்னா ரவிசங்கர், அன்னி ஜார்ஜ் மேத்யூ, மனோஜ் பாண்டா, சௌமியா காந்தி கோஷ். இதனுடைய காலகட்டம் பார்த்தோம்னா 1 ஏப்ரல் 2026 மார்ச் 31, 2031 வரை 5 வருஷம். இது எப்போ ஏற்படுத்தினாங்க? 2023. முக்கிய பரிந்துரைகள் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு வரி விதிப்பு, வரி வரம்பில் ஜிடிபியினுடைய பங்களிப்பு 10% முக்கியத்துவமாக புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ முக்கிய பரிந்துரை இந்த கமிஷன் 16ஆம் கமிஷனுடைய இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். ஓகேவா? இது பார்க்க வேண்டாம். சரியா? ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இது நிதி ஆயோக்குடைய லேடர்ஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி நிதி ஆயோக் சார்ந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்துடலாம். சரியா? அதே மாதிரி 16வது நிதிக்குழுவுடைய முக்கிய பரிந்துரைகளை ஜிடிபி பங்களிப்பில் 10% முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பது இது முக்கியத்துவம் வாய்ந்த நடப்பு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஓகேவா? இதோட பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நிதி ஆணையம் பார்த்துக்கோங்கப்பா. இது இந்த ஏரியா கொஸ்டின் ஏரியா. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு நல்ல டாப்பிக்கோடு பார்க்குறேன். எக்கனாமிக்ஸில் இது கவர் ஆகுது, பாலிட்டியில் கவர் ஆகுது, கரண்ட் இஷ்யூ வேறு கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. பார்க்கலாம். தேங்க்யூ.